ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மன் தாய்க்கு அரோகரா, நாகத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய. அனைத்து அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நான் தவா சிவா பேசுகிறேன். ஓம் நம சிவாயா. கொஞ்சம் 2 நாளாக கொஞ்சம் வீடியோ பதிவு கொஞ்சம் போட முடியல, கொஞ்சம் வேலையாக போச்சு. கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. தொடர்ந்து பதிவுகள் இனிமேல் பதிவிடணும், எல்லாரும் பயன்பெறணும். நம சிவாய. இன்னைக்கு 63 நாயன்மார்கள் அவர்களை பற்றின விஷயத்தை நம்ம பார்ப்போம். நம சிவாய. முதன்மையான மற்றும் புகழ்பெற்ற நூல் பெரிய புராணமாக, திருத்தொண்டர் புராணம் என்றும் கூட நம்ம சொல்லுவாங்க. இந்த தொகுப்பு உருவான விதம் சுவாரஸ்யமானது. இது படிப்படியாக 3 நிலைகளில் தொகுக்கப்பட்டது. திருத்தொண்டு தொகை சுந்தரமூர்த்தி நாயனார். 63 நாயன்மாரின் பெயர்களை முதலில் உலகத்துக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் திருவாரூர் ஆலயத்தில் சிவபெருமான் அடியார்கள் ஒவ்வொருவருடைய பெயராக குறிப்பிட்டு தில்லைவாழ் அந்தணரும் அடியாருக்கும் அடியேன் என்று தொடங்கி 11 பாடல்களை இவர் பாடியிருக்காரு. இதுவே நாயன்மார்கள் வரலாற்றுக்கு போடப்பட்ட ஒரு பிள்ளையார் சோழி. அப்புறம் திருத்தொண்டர், திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பி, சுந்தரர் பாடிய சுருக்கமான பெயர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு நம்பியாண்டவர் நம்பி என்பவர் ஒரு பாடலாக அந்தாதி வடிவில் பாடி அவர்களின் வாழ்க்கை சுருக்கத்தை விவரித்தார். அது நம்பியாண்டார் நம்பி ஒரு 63 நாயன்மார்களை ஒரு பாடலாக, சுருக்கமாக பாடலாக அவர் பதிய வச்சார். அப்புறம் 3வது பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் மேற்கொண்ட 2 நூல்களை வச்சு அவர் 12ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் அவர் முதலமைச்சராக இருந்தார். சேக்கிழார் ஒவ்வொரு நாயன்மார்கள் ஊருக்கும் போயிட்டு அவர் கல்வெட்டுகள் மற்றும் சான்றுகள் ஆராய்ந்து மிக விரிவான வரலாற்று காப்பியமாக பெரிய புராணத்தை இயற்றினார். முக்கிய குறிப்பு: சைவ சமயத்தின் முக்கிய தொகுப்பான 12ஆம் திருமுறையாக இது பெரிய புராணம் வைக்கப்பட்டுள்ளது. பெரிய புராணம் 63 நாயன்மார்களை பற்றின முழு விவரங்களை அவர் எழுதியிருக்கிறார் சேக்கிழார். இதை பற்றி 63 நாயன்மார்களை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு சேக்கிழார் அவர் எழுதிய நூலால் நம்ம அவரை தெரிஞ்சுக்கிறோம். நாயன்மார்களை பற்றின நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இதில் முதல்ல திருநீலகண்ட நாயனார். 63 நாயன்மார்களில் சைவ சமய அடியார்கள் அவர்களில் ஒருவர். இவர் இறைவனுக்காக அவர் மேற்கொண்ட சோதனையும் மிகவும் உருக்கமானது. திருநீலகண்டர் நாயனார் கதை. சிதம்பரத்தில் தில்லை குயவர் குலத்தில் அவர் பிறந்து திருநீலகண்டர். இவர் மண்பாண்டங்கள் செஞ்சு பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறாரு. அப்புறம் சிவன் அடியார்களுக்கு யாசகத்துக்கு அந்த திருவோடு அவங்களுக்கு ஒரு சேவையாக அவங்களுக்கு இலவசமாக அடியார்களுக்கு கொடுத்து தொண்டு செஞ்சு வந்தார். எந்த நேரமும் சிவபெருமானை திருநாமமாகிய திருநீலகண்டம், சிவனின் நீல கழுத்தை குறிக்கிற அந்த திருநீலகண்டம் ஈஸ்வரன் பெயரை உச்சரிச்சுக்கிட்டே இருந்ததுனால திருநீலகண்டருக்கு இந்த பெயர் அவரை திருநீலகண்டர் என்று அவர்களை அழைத்தார்கள். ஒரு முறை அவர் கொஞ்சம் இளமை காலத்தில் ஒரு தவறை செஞ்சிட்டார். ஒரு வேசியிடம் அவர் போயிட்டார். இதனால் அவருடைய மனைவி ரத்தினாவதி இனிமேல் எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் என்று சிவபெருமான் மீது சத்தியம் போட்டுட்டார். அதாவது அவங்க மனைவி இனிமேல் என்னை தொடக்கூடாது, இது இறைவன் மீது ஆணை, ஈஸ்வரன் மீது ஆணை அப்படின்னு சொல்லிட்டதுனால இதை திடுக்கிட்ட திருநீலகண்டர் தன் மனைவி மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு பெண்ணையும் தன் வாழ்நாளில் மனசில் கூட தீண்டவில்லை, நினைப்பதில்லை என்று உறுதியான ஒரு சபதம் எடுத்தார். இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் இளமை காலம் முழுக்க அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடாமல் தூய்மையாக வாழ்ந்து வந்தனர். திருநீலகண்டர் அவர்
இறைவன் மீது அவர்கள் சத்தியமிட்டதனால எந்த ஒரு பெண்ணையும் மனைவி மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணையும் தொடாமல் அவர்கள் வந்து வாழ்க்கையை கழித்து வந்தனர். இறைவனின் சோதனை. இவர்கள் தூய்மையான பக்தியும் சபதத்தையும் உலகிற்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் ஒரு முதிய சிவயோகி சன்னியாசி வேடத்தில் வந்து அவதரித்து திருநீலகண்டர் வீட்டிற்கு வந்தார். அவர் ஒரு வந்து மண் ஓட்டினை, அதாவது திருவோடு கொடுத்து, இது கொஞ்சம் விசேஷமானது, நான் குளிச்சுட்டு வரும் வரை இதை வந்து பத்திரமா வைத்திரு என்று கூறி அவங்க கூறிட்டு அவர் குளிக்க செல்கிறார். இவரும் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கிறாரு. சிவபெருமான் தன் மாயால் அந்த ஓட்டை மறைத்து விட்டார். சிவயோகி திரும்பி வந்து ஓட்டை கேட்டபோது திருநீலகண்டர் வந்து பார்த்து பதறி போனார். காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு பதறினார். வேறு வழி இல்லை, வேற ஊர் தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் வந்து அதெல்லாம் இல்லை, என்னுடைய ஓடு வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து சோதனை செய்கிறார். இல்லை, நான் எடுக்கலையே, அது ஏதோ காணாம போயிடுச்சு, மாயமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் நம்ப மாட்டேன், நீனும் உன்னுடைய மனைவி மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கீங்க, என்னுடைய திருவோடு காணும், நீங்கள் 2 பேரும் கைகோர்த்து நீரில் மூழ்கி சத்தியம் செய்யணும், இதுபோல் நாங்கள் வந்து திருவோட்டை எடுக்கலை அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். திருநீலகண்டர் வந்து நம் சபத்தின் காரணர். அவர் வந்து திருநீலகண்டர் தன்னுடைய வேற என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சபதத்தின் காரணமாக ஒரு மூங்கில் கழியை வந்து மனைவியை பிடிச்சிக்க சொல்கிறாரு. தான் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாரு, நீரில் முழுகிறாரு. இல்லை, நீ கை பிடிச்சி தான் முழுகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியின் கையை பிடிச்சி முழுகி எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கும்போது இளமை வடிவில், அதாவது முதிய வயதிலிருந்து இளமை கால வயது, அதாவது திருமணம் ஆனப்ப எப்படி இருந்தாங்களோ அது போல் அவங்க எழுந்தாங்க, பொலிவோடு திகழ்ந்தாங்க. அப்படியே இறைவன் வந்து ஈஸ்வரன் வந்து வானத்தில் வந்து அம்மையோடு சேர்ந்து ஆசை புரிந்தார். உங்களுடைய பக்தியையும் தூய்மையையும் சபதத்தையும் உலகத்திற்கு உணர்த்துவதற்கு தான் இந்த சோதனை என்று இறைவன் வந்து ஆசீர்வாதம் செய்து அவர் வந்து மோட்சம் கொடுத்தார். இறைவன் ஈஸ்வரன் வந்து இதுபோல் திருநீலகண்டர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்து நடத்தினார். அவர் அதில் வெற்றி பெற்று திருநீலகண்டர் இறைவனின் பாதத்தை அடைந்தார். ஓம் நம சிவாய. ரொம்ப நன்றி. நமச்சிவாய. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து 63 நாயன்மார்கள் பற்றி தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொருவராக. இன்று வந்து திருநீலகண்டர் அவரை பற்றி பார்த்தோம். நாளை மறுபடியும் சந்திப்போம். அடியார்களின் வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்வோம். அவருடைய பக்தி, அன்பு, கருணை, பற்று, ஈஸ்வரன் மீது கொண்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம். நம சிவாய். ஈஸ்வரனின் அருளை பெறுவோம். நம சிவாய். ஓம் நம சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நம சிவாய்.